அவங்கள போய் பார்த்தா உனக்கு உதவி பண்ணுவாங்க. நானும் உனக்கு உதவி பண்றேம்மா. என் வீட்டுல கரண்ட் பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. இன்வெர்டர் வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வாங்கின ஜெனரேட்டர் கூட இருக்குது. நீ சொல்ற இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாம் எனக்கு வேண்டாமா. ஓகே சார். ஓ, உட்காரு 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 உட்காரு. கரண்ட் தான் வேணான்னு சொன்னேன். உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு நல்லாவே தெரியுமா. அதெல்லாம் தாண்டி வந்து தான் இங்க உட்கார்ந்துருக்க. சொல்லுமா, உனக்கு எவ்வளவு வேணும்? உங்களால முடிஞ்சது கொடுங்க சார். எங்க அப்பச்சி சொல்லுவார், வாங்குற குதிரைய சுழி பார்த்து வாங்கணும், செய்யற உதவிய முகம் பார்த்து செய்யணும்னு. இந்த உதவியே உன் முகத்துக்காக தான். மத்தவங்கள மாதிரி காசை உடனே வைய நான் கழுத்து பிடிக்க போறதில்ல. ஆனா என்ன செய்ய போற? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். கொஞ்சம் டைம் கொடுங்க. உன்னை கொஞ்சறதுக்கு டைம் கொடு. நிறைய டைம் சார். உங்ககிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிதான் அரிசி பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் பணத்தை எண்ண பழகினதே 1,01 இருந்துதான். இப்ப கூட பணத்தை விட்டு கொடுத்துருன்னு மனசு சொல்லுது. விட்டு கொடுத்துறாதன்னு உடம்பு சொல்லு. நான் உடம்புன்னு சொன்னது உன் உடம்பு. சரி வாமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா. எல்லாரும் பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷனுடைய முதல் தகுதி எது தாண்டி? உன் பணத்தை மூஞ்சில விட்டு எறியறேன்டா ராஸ்கல். மோகன்ராஜ். ஹலோ மிஸ்டர் மூர்த்தி, குட் மார்னிங். ஹவ் வாஸ் தி ஸ்டே? நல்லா இருந்துச்சு. வசதிக்கு ஒரு குறைவும் இல்ல. அந்த பொண்ணு பூர்ணிமா தான். என்ன புதுமுகமா இருக்காருன்னு பாக்குறியா? உனக்கு தான் இவர் புதுமுகம். ஆனா பூர்ணிமாக்கு பழைய முகம். என்ன பூர்ணிமா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், வாழ்க்கையில விளக்கேத்தி வைங்கன்னு அவ கேட்டதுக்கு விளக்கையே கொடுத்தவர். விளக்கோட விலை எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். என் பணம் 25 லட்சம் ரூபாய். நான் சொல்லி இன்னும் 2 பேர் சேர்ந்து 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. ஏமாத்தி ஓடி வந்தவ தானே. எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்துல வந்து நின்னுதானே ஆகணும். அதான் இங்க வந்து நின்னுட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உனக்கு டைம் கொடுத்தா எனக்கு டைம் முடிச்சிடும். என்ன பூர்ணிமா, என்ன பண்ண போற? நான் வேணா கொடுக்கட்டுமா? சிங்கிள் பேமெண்ட், செக் ஆர் கேஷ். என்ன அவனை பாக்குற? அவங்கிட்ட எதுவும் கொடுத்து வச்சிருக்கா என்ன? என்ன மன்சூர், உங்ககிட்ட எதுவும் கேஷ் இருக்கா? உங்ககிட்ட எப்படி இருக்கும்? நீ ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லி லேபர், கமிஷன் ஏஜென்ட். நீ விற்கிற பல்பு, சுவிட்ச், இத்து போன ஒயரு, இதுல எல்லாம் ஒரு 5% கமிஷன்னா கூட உனக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் தேருமா? என் வீட்டுல டாய்லெட் கிளீன் பண்றவனுக்கு உன்னோட ஜாஸ்தி சம்பளம் தரேன்டா. போடா போடா. ஏய், பணத்தை உங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். என் பூர்ணிமா விட்டுரு.